அனைவருக்கும் வணக்கம். ஆடிக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்கோ. அதுக்கு முன்னம் ஆடிக்கூழ் செய்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் செய்ய வேணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. மிளகு சீரகம் இரண்டையும் சம அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை வறுத்து நன்கு பொடியாக அரைத்து கொள்ளுங்கள். பிறகு பச்சை பயிரை நன்றாக கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரை வறுத்து கொள்ளுங்கள். இந்த பதத்திற்கு வறுத்து கொள்ளுங்கள். பயிர் வறுக்கும்போது ஒரு வாசம் வரும். இப்பதத்தில் இறக்கி கொள்ளுங்கள். இதனை ஒன்றுக்கு பாதியாக உடைத்து கொள்ளுங்கள். பின்னர் சீனியில் ஏலக்காய் போட்டு நன்றாக பொடியாக அரைத்தெடுத்து கொள்ளுங்கள். பனங்கட்டி குட்டானை இடித்து பவுடராக்கி கொள்ளுங்கள். தேங்காய் சொட்டுகளை சின்ன சின்னதாக வெட்டி கொள்ளுங்கள். இப்போது உளுத்தம்மா அரிசிமா இரண்டையும் ஒரே அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் உப்பு விட்டு சுடுதண்ணி விட்டு புட்டு பதத்திற்கு குழைத்து கொள்ளுங்கள். கொஞ்சமாக மாவும் இரண்டு மாவும் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை புட்டு பதத்துக்கு குழைத்த பிறகு அதனை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ளுங்கள். இப்பதத்துக்கு உருண்டையாக்கி கொள்ளுங்கள். இவ்வாறு எல்லாவற்றையும் உருண்டையாக்கிய பின்னர் ஒரு கப் அரிசிமா எடுத்துக்கொள்ளுங்கள். வறுக்காத அரிசிமா. ஒரு கப் வறுத்த உளுத்தமா எடுத்துக்கொள்ளுங்கள். வறுத்த உளுந்தமா. அதனுடன் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுங்கள். 2 பால் 3 பால் சேர்த்து நன்றாக கரைத்து கொள்ளுங்கள். இப்பதத்திற்கு பின்னர் அடுப்பில் சட்டி வைத்து அவித்துடைத்த பயரை கொஞ்சம் உப்பு போட்டு அவிய விடுங்கள். பயறு அவிந்தவுடன் எடுத்து பாருங்கள். ஒன்றை கையில் அது உடைப்பட்டால் அவிந்து விட்டது என்று அர்த்தம். அதன் பின்னர் உருட்டி வைத்த உருண்டைகளை அதனுடன் போடுங்கள். லேசாக கிளறுங்கள். உருண்டை கரைந்துவிடும். இப்போது உருண்டைகளை பாருங்கள், அவிந்திருக்கும். அதன் பின்னர் கரைத்து வைத்த மாவை ஊற்றுங்கள். எல்லாவற்றையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வையுங்கள், இல்லாட்டி அடிப்பிடித்து விடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்தே கிளறிக்கொண்டிருங்கள். கைவிடாமல் கிளறிக்கொண்டிருங்கள், அடிப்பிடிக்க விடாமல். அதனுடன் பனங்கட்டி குட்டானை சேர்த்து கொள்ளுங்கள். உடைத்து வைத்து பனங்கட்டி குட்டானை சேர்த்து கொள்ளுங்கள். அதையும் அந்த அரிசிமா கலவையுடன் நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். அடுப்பு லோ ஃப்ளேமிலே இருக்கட்டும். இப்போது சீனி ஏலக்காயும் சேர்த்து பொடியாக்கிய பவுடரை கொட்டுங்கள். அதனுடன் 1 பால் சேர்த்து கொள்ளுங்கள். ரெண்டையும் ஒரு வாட்டி நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள், அடிப்பிடிக்க விடாமல். நன்றாக ஒரு வாட்டி கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி அதனை கிளறி கொள்ளுங்கள். கிளறி கொண்டிருக்கும் போதே மா கட்டியாகிறது உங்களுக்கு தெரியும். அதன் பின்னர் அரைத்து வைத்த மிளகு சீரக பவுடரை போடுங்கள். அதையும் ஒரு வாட்டி நன்றாக கிளறிவிட்டு பின்னர் தேங்காய் சொட்டுக்களையும் அதன் மேல் போட்டு நன்றாக ஒரு வாட்டி கிளறிக்கொள்ளுங்கள். கூழ் உருகிற பதம் வர்றது உங்களுக்கு தெரியும் கிளறிக்கொண்டே இருக்கும்போது. பதம் வந்தவுடன் இறக்கி விடுங்கள்.
இப்போது நாம் செய்த கூழ் ரெடியாகிவிட்டது, ஆடிக்கூழ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.